ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1208. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு திருமாலின் ஹிருதயத்தில் சிவ நடனம். மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருப்பது நிச்சயம் என்று சிதம்பரம் கோயிலை பார்த்தாலே தெரிகிறது. அங்கு நடராஜாவின் தரிசன மண்டபத்துக்கு பக்கவாட்டிலேயே பெருசாக பெருமாள் சந்நிதி இருக்கிறது. கோவிந்தராஜா என்ற பெயரில் அவர் ஆதிசேஷ பர்யங்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். ஒரே இடத்திலே நின்றபடி சிவ விஷ்ணுக்கள் இருவரையும் தரிசித்துக் கொண்டு இரட்டிப்பு சந்தோஷத்துடன் அப்பைய தீட்சிதர் மா ரமணம் உமாரமணம் என்று ஸ்தோத்திரித்திருக்கிறார். பின்குறிப்பு: ஹரிஹர அபேத ஸ்துதி. மாரமண என்றால் லக்ஷ்மிபதி, உமாரமண என்றால் உமாபதி என்று புரியும். ஆக இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிகிறது. என்ன சம்பந்தம்? ரொம்பவும் நெருங்கின சம்பந்தம். ஹிருதயபூர்வமாக என்றால் அசலான ஹிருதயபூர்வமான சம்பந்தம் அந்த இரண்டு பேருக்கும் தான் இருக்கிறது. எப்படி என்றால், நடராஜா மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்திலேயே நாட்டியம் செய்கிறார். இந்த நாளில் ஆராய்ச்சி என்று செய்பவர்கள் திருவாரூர் தியாகராஜா கோவில் நிறைய விஷ்ணு சம்பந்தமான சின்னங்கள் இருக்கின்றன. அதோடு ராஜா என்று வருகிற பெயர்கள் பெரும்பாலும் விஷ்ணுவின் பெயர்களாக தான் இருக்கின்றன. ரங்கராஜா, வரதராஜா, கோவிந்தராஜா, இப்படி. ஆகையினால் அது முதலில் பெருமாள் கோயிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்புறம் சைவர்களுக்கு ரொம்பவும் ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில்தான் அதை சிவன் கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதையே மாற்றி நாச்சியார் கோயிலில் உள்ள பெருமாள் கோயில் விஷயத்திலே அது முதலில் சிவன் கோயிலாக இருந்து அப்புறம் வைஷ்ணவர்களுக்கு ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்திலே விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி எல்லாம் சரியில்லை. அந்தந்த ஸ்தல புராண கதையையோ பொதுவான சமய சாஸ்திர தத்துவங்களையோ விளக்கி கோயில்கள் எழுப்பியிருப்பதை புரிந்து கொள்ளாததாலேயே இப்படி முடிவு செய்து சொல்கிறார்கள். வாஸ்தவத்திலே அவை ஆதியிலிருந்து இப்பொழுது உள்ளபடிதான் இருந்திருக்கின்றன. நாச்சியார் கோயில் விஷயம் இப்பொழுது நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல. திருவாரூரை எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் விஷ்ணுவின் சொரூபமாகவே கட்டப்பட்டிருப்பது. அந்த சொரூபத்திலே ஹிருதயஸ்தானம் எங்கு இருக்குமோ அங்கேதான் தியாகராஜமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. நடராஜா போலவே தியாகராஜாவும் நடனமூர்த்திதான். ஆனால் அது நமக்கு தெரியாமல் அவருடைய பிம்பத்தில் முகம் தவிர பாக்கி எல்லா பாகமும் மூடி வைத்திருக்கிறது. ஆனால் நடராஜாவின் நடனத்திற்கும் தியாகராஜாவின் நடனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நடராஜா அவராகவே இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் செய்கிறார். தியாகராஜா தாமாக டான்ஸ் பண்ணவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் ஹிருதயத்திலே இருப்பவர் அல்லவா அவர். அதனால் மகாவிஷ்ணு சுவாசிக்கும் பொழுது அவருடைய வக்ஷஸ்தலம் ஏறி இறங்குவதற்கு ஏற்ப தியாகராஜா அசைவதில் தானாக ஒரு நடனம் அமைந்து விடுகிறது. மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்திலே சிவன் நடமாடுகிறார் என்பதை குறிப்பதாக ஸ்ருதியிலேயே நாராயணோபனிஷத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நாராயணனே விராடஸ்வரூபம், விஸ்வத்தில் உள்ள அத்தனை சிரசுகளும் அத்தனை கண்களும் அவருடையதுதான் என்று ஆரம்பித்து அந்த விராட்டின் ஜீவரூபத்தில் தலை கீழான பத்மகோஷம், அதாவது தாமரை மொக்கு மாதிரி ஹிருதயம் இருப்பதை சொல்லி அதன் மேல் பாகத்தில் உள்ள தகராகாசம் என்பதில் பரமாத்ம ஸ்வரூபம் விளங்குவதாக வர்ணித்திருக்கிறது. வெளியிலே நாம் பார்க்கும் விஷாலமான ஆகாசம் பேரம்பலம் என்பது. அதுவே உள்ளே சின்ன ஆகாசமாக இருப்பதைத்தான் தகராகாசம் என்றும் சிற்றம்பலம் என்றும் சொல்வது. ஞான ஆகாசமான சித் அம்பரம், ஆகாச க்ஷேத்திரம், சிற்றம்பலம் என்கிற சித் சபை, தாண்டவ மூர்த்தியான நடராஜ சிவன் என்று இப்படி எல்லாம் சிதம்பரத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடைய ஆத்ம தத்துவங்களாக இருக்கின்றன. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம்.
மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.